ஆனியன் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் சப்ஜி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக, அதே அளவுக்கு தக்காளி, ஒரு கைப்பிடி அதாவது அரைக்கட்டு மல்லி இலை. எந்த அளவுக்கு மல்லி இலை போடுறீங்களோ இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டை சும்மா 1-2 தட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால். எண்ணெய் காஞ்சிருச்சு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு வதங்கிருச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பழம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி உப்பு இதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் வதக்கிட்டு இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். தக்காளி சேர்க்குற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பிரியாணிக்கு போடுற மாதிரி செவந்த மாதிரி போயிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா கூழ் மாதிரி வதக்கிடாதீங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதே மாதிரி தான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப அரைச்சும் சேர்த்தக்கூடாது, ரொம்ப பெருசு பெருசாகவும் போடக்கூடாது. நான் மீதி இருக்கிற உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னாலே போதும். இது நல்லா வதங்கிட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒருக்கா பெரட்டி விட்டுறலாம். இப்போயே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இருந்ததுன்னா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா காரம் கம்மியாக போடுங்க. நம்ம பெரியவங்களுக்குன்னா இது கணக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் மூடி வைக்க வேண்டாம். இது இப்படியே 2 பெரட்டி விட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போச்சுன்னா போதும். சீக்கிரம் ரெடி ஆகிடும். தக்காளி இருக்கிறதுனால அதில் தண்ணி இருக்குல்ல, அதனால் கீழே பிடிக்காது. இருந்தாலுமே ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா வச்சுட்டு நம்ம அந்த டைம் போயிட்டோம்னா பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இது இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கொலைய வேகக்கூடாது. தக்காளியோ வெங்காயமோ சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கங்கே நறுக்குன்னு இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். என்னடா இவ்வளோ மல்லி இலை போடுறேன்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா பெரட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விட்டால் போதும். இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஆனியன் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.